ஆக மொத்தத்துல இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு உண்மையாலுமே இவங்க ஊழல் பண்ணாங்களா இல்லையான்னு வர இருக்க செய்தியெல்லாம் வெரிஃபை பண்ணி அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கறதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடுது. வழக்கம் போல 1000 500 வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டு அவங்களை மறுபடியும் தேர்ந்தெடுத்துடுறோம். மறுபடியும் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி முதல்ல இருந்து அவங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் ஊழல் பண்ணாங்களா இல்லையா, அவங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் முறைகேடு நடந்ததா இல்லையா அப்படின்னு ஆராயிருக்க மக்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் நடக்குது. தேர்தல் வந்தாச்சுன்னா திருவிழா வந்த மாதிரி பணப்புழக்கம் நிறைய இருக்குது. அந்த பணப்புழக்கத்துல மூழ்கி போன அரசியல்வாதிகள் ஊழல்ல தான் மூழ்கி போவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? பணம் வாங்கிட்டு ஓட்டு போட மக்கள் தயார்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா அந்த பணத்தை சட்டவிரோதமா சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் தான் கையாளுவாங்க. குப்பையில எப்படி ஊழல் பண்ணலாம், இந்த மாதிரி ஜாப் ஸ்கேம் எப்படி ஊழல் பண்ணலாம், ஒரு மக்கள் நலனுக்கான ஒரு திட்டங்களை எப்படி ஊழல் பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. இது அடிப்படை மக்களிடமிருந்து ஒரு திருத்தம் வரணும். என்னதான் அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்க மாட்டோம், முறையானவங்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் மக்கள் என்னைக்கு முடிவு பண்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஊழல் இருந்து தமிழக விடுபட முடியும். அப்படி இல்லாட்டி அரசியலில் ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சணும். ஒரு புதிய தலைவர்கள், ஒரு எழுச்சி மிகுந்த தலைவர்கள், ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள், அந்த அரசாங்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய தலைவர்கள் என்றைக்கு தமிழகத்தில் ஆட்சிக்கு வராங்களோ அன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை.